மகாலட்சுமி தாயார் வீடு தேடி வரணும், நம்ம வீட்டில் 16 செல்வங்களும் சேரணும், கடன் அடைந்து பணம் சேரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். இன்றைய தினம் தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை தவற விடாதீங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்குமே நம்ம பவர் இருக்குது அப்படின்னாலுமே தை மாதத்தோட முதல் வெள்ளியும் கடைசி வெள்ளியும் இன்னும் விசேஷமானதுன்னு சொல்லலாம். இன்றைய தினம் தை கடைசி வெள்ளி, கடை வெள்ளின்றதுனால நான் சொல்லக்கூடிய தீபத்தில் எந்த தீபம் உங்களால் ஏற்ற முடியுமோ அதை மாலை 6 மணிக்கு மேலே ஏற்றுங்க. ரொம்ப எளிமையான தீபம் தான், அனைவரும் செய்யக்கூடிய எளிமையான விஷயம் தான் நம்ம தொடர்ந்து பதிவில் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த தீபம் ஏற்றுவதனால கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும், பணம் சேர்த்து தொடங்க ஆரம்பிக்கும், கடனும் அடைய ஆரம்பிக்கும். அந்த தீபம் என்ன, எப்படி ஏற்றணும், இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தை வெள்ளிக்கிழமையில் ரொம்ப விசேஷமான ஒரு நாளும் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 திதிகள் இன்றைய தினம் சேர்ந்து வந்திருக்கு. இன்றைய தினம் அதிகாலை 1:17 வரைக்கும் நவமி திதி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இரவு 11:26 வரைக்குமே தசமி திதி. அடுத்து பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி ஆரம்பிக்குது. ஸோ 3 திதிகள் இந்த நாளில் இருக்குது. ரொம்ப விசேஷமான நாள். அது கூட தை வெள்ளி, தை கடைசி வெள்ளி. தை மாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளுமே ரொம்ப விசேஷமான வழிபாடு செய்வோம். அதே மாதிரி தான் இந்த தை வெள்ளிக்கிழமையில் இன்றைய தினம் இப்போ நான் சொல்லக்கூடிய தீபம், உங்களால் எந்த தீபம் ஏற்ற முடியுமோ அந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அதற்கான பலன் உங்களுக்கு கை மேலே தெரிய ஆரம்பிக்கும். இன்றைய தினம் ஷாமல நவராத்திரியோட கடைசி நாள். அதே மாதிரி நீங்கள் ஷாமலா தேவியும் வழிபாடு செய்யலாம், மகாலட்சுமி தாயாரும் வழிபாடு செய்யலாம். உங்களுடைய விருப்பம் தான். வீட்டில் நம்மக்கிட்ட மகாலட்சுமி தாயார் படம் இருக்குன்னா அந்த மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி இந்த விளக்கேற்றினா போதுமானது. ஒரு சின்ன தாம்பலத்தட்டு எடுத்துக்கோங்க, இல்லை வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தட்டாக இருந்தாலும் சரி, எந்த தட்டாக இருந்தாலும் ஓகே. வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பித்தளை தட்டு இருக்குன்னா நீங்கள் பித்தளை தட்டு, நம்ம பூஜைக்குன்னு பயன்படுத்தக்கூடிய அந்த பிளேட்ஸையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதில் மஞ்சள் தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக பரப்பிக்கோங்க. ஒரு 25 கிராம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு. ஸோ நிறைய வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக அந்த தட்டு ஃபுல்லாக பரப்பிக்கோங்க. சின்ன தட்டு இருந்தால் கூட போதும். அது அந்த மஞ்சள் தூள் மேலே ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்குலையும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போடலாம், இல்லைனா மஞ்சள் திரி இருக்கும் பார்த்தீங்களா, மஞ்சள் திரி எல்லாருக்கிட்டையும் இருக்காது, ஒரு சிலர்கிட்ட வச்சுருப்பீங்க. அப்படி இருந்துச்சுன்னா மஞ்சள் திரி போட்டுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நார்மல் திரி, பஞ்சு திரியை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த தாம்பூலத்தை ரெடி பண்ணி வச்சு தாம்பூலத்தட்டு, அதுக்கு மேலே மஞ்சள் தூள், அதற்கு மேலே விளக்கு. இது முதல் விளக்கு. ஸோ இந்த விளக்கு உங்களால் ஏற்ற முடியும்னா எளிமையாக அனைவருமே ஏற்றலாம். இதை மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி மாலை 6 மணிக்கு மேலே வைத்து ஏற்றுங்க. இந்த விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு ஓம் சக்தி அப்படின்ற ஒரு மந்திரத்தை ஒரு 108 முறை நல்லா சத்தமாக உங்களால், அதாவது மனசுக்குள்ளே சொல்லாமல் வெளியே சத்தம் வர மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அதற்கப்புறமா உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் எது முடியுமோ அதை வைங்க, இல்லைனா கொஞ்சமாக கற்கண்டு இல்லை சர்க்கரை கூட வைங்க, அதுவே போதுமானது. வைத்துட்டு தீப கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜை நிறைவு செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்தி, தீய சக்தி முறை ஓடி போயிடும். கற்பூரம் காமிச்சிட்டு சாம்பிராணிலாம் நீங்கள் போடும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டில் வர ஆரம்பிக்கும். சாம்பிராணி இன்கேஸ் செட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தீபம் உங்களால் இன்றைய தினம் ஏற்ற முடியும்னா மாலை 6 மணிக்கு மேலே தவறாமல் ஏற்றுங்க. அடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய தீபங்கள், இன்கேஸ் இது முடியல அப்படின்னா வேறு என்ன தீபம்லாம் ஏற்றலான்னு பார்த்தீங்கன்னா, மொச்சை பயிறு, மொச்சை தானியம் சொல்லுவோம், அது சுக்கிர பகவானுக்கு உரியது. ஸோ நம்ம சுக்கிர பகவான் அருள் கிடைச்சாவே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தரலும் பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த தானியம் மொச்சை பயிறு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு தானியம். ஸோ அதே மாதிரி அந்த தட்டில் மொச்சை பயிர் எடுத்துக்கோங்க. அந்த மொச்சை பயிரை நிரப்பி அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். இது 2வது தீபம். ஸோ இது எல்லாமே ஏற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஏதாச்சும் ஒன்று ஏற்றினாலும் போதுமானது. அடுத்து பார்த்திங்கன்னா மருதாணி இலை தீபம். அந்த மருதாணி இலை எல்லாருக்குமே கிடைக்காது, இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மாலை 6 மணிக்கு மேலே பறிக்காதீங்க. நீங்கள் இன்கேஸ் இலை தீபம் ஏற்ற போகிறீங்க, மருதாணி இலை தீபம் ஏற்ற போகிறீங்க, வெளியே போய் பறிக்க போகிறோம் அப்படின்னாலுமே யார் வீட்டில் இருந்துச்சு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபாவோ 10 ரூபா கொடுத்துட்டு வாங்க. எப்போவுமே சும்மா வாங்கக்கூடாது. அதே மாதிரி தெருக்கல்ல ஓரத்தில் இருக்குது, அதுக்கு கேப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தெருக்கல்லேருந்து நம்ம பறிக்கிறோம் அப்படின்னா அது கணக்கில். வீட்டிலேருந்து ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு வரீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரணும் எப்பொழுதுமே. அந்த தாம்பலத்தட்டில் மருதாணி இலை, அது கூட கொஞ்சமாக நாணயங்கள் போட்டு அதற்கு மேலே தீபம் ஏற்றலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் இது எதுவுமே நான் பண்ணலை, நார்மலாக விளக்கேற்ற போகிறேன், நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த காமாட்சி தீபம் விளக்காக இருக்கட்டும், இல்லை அகல் விளக்காக இருக்கட்டும், அந்த விளக்குலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கையில் அப்படியே இப்படி நுணுக்குனாவே உங்களுக்கு அப்படியே பொடி பொடியாக அதே வந்துடும். இடிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அப்போ அந்த பச்சை கற்பூரத்தை தூளாக்கி அந்த எண்ணெயில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். ஜவ்வாது இருக்குன்னா ஜவ்வாது கொஞ்சம் போட்டு ஏற்றுங்க. ஸோ இது எல்லாமே வாசனை மிகுந்த பொருட்கள். எண்ணெயில் போட்டு ஏற்றும் பொழுது
பொழுது பூஜை அறையே நல்லா கமகமகமன் வாசனையாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். எந்த இடத்துல தீபம் ஏற்றுமோ, எந்த இடத்துல விளக்கு வீட்டில் எரியுதோ அந்த வீடு வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ விளக்கேற்றின வீடு வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த தீப ஒளி, அந்த ஒளிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு பவர் இருக்குது. ஸோ வீட்டில் எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும், நல்ல மாற்றம் வீட்டில் இருக்கணும்னா தினமும் நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சில நாட்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஏதாச்சும் ஒரு வகையில் உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். கடனும் நீங்கள் அடைச்சிடுவீங்க. ஸோ இப்போ நான் சொல்லிக்கக்கூடிய மஞ்சள் தீபம், மஞ்சள் தூள் போட்டு ஏற்றலாம். அப்படின்னா மொச்சை பயிரை ஏற்றலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மருதாணி இலை தீபம் ஏற்றலாம். அதுவும் முடியலை, இந்த 4 தீபத்தில், அதாவது அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், செவ்வாய் அதெல்லாம் சொல்லியிருப்பேன், இதுவும் நீங்கள் போட்டு ஏற்றலாம். இதில் எது உங்களால் முடியுமோ அந்த தீபத்தை ஏற்றுங்க. ஆனால் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ, நான் எளிமையாக ஓம் சக்தின்னு சொன்னேன். இதை தவிர்த்து நீங்கள் வந்து கனகாதார சூத்திரம் படிக்கலாம். ஸோ மகாலட்சுமி தாயாருக்கான போற்றிகள் படிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். அதை எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் பூஜையை நிறைவு செய்யுங்க. முடிஞ்சவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு போயிட்டு அங்கே வந்து மஞ்சள் குங்குமம் வாங்கி தரது, வளையல் வாங்கி தரது, இது எல்லாமே உங்களால் செய்ய முடியும்னா இதையும் நீங்கள் இன்றைய தினம் செய்யலாம். அம்மன் கிட்ட குங்குமம் வாங்கி கொடுத்து அந்த குங்குமத்தை கொஞ்சம் பிரித்து அங்கே பாதத்தில் வச்சு தர சொல்லிவிட்டு ரிட்டன் அந்த குங்குமத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கிட்ட இருக்க அந்த செல்வ நிலை நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். என்கிட்ட இப்போ பணம் இல்லைன்ற ஒரு நிலைமை மாறி பணம் சேருது, பணம் வந்து நம்ம கையில் தங்குது அப்படின்ற ஒரு நிலைமை வரும். அதே மாதிரி வளையல் பார்த்திங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் யாராவது வராங்கன்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அம்பாளுக்கு வாங்கி கொடுக்குறதா அர்த்தம், நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா. ஸோ அதனால் இதுவும் நீங்கள் வந்து இந்த வாரம் மட்டும் இல்லை, எப்போ உங்களால் முடியுதோ வெள்ளிக்கிழமைகளை செய்யலாம். அடுத்து இப்போ நீங்கள் தட்டில் வைத்து தீபம் ஏற்றிருப்பீங்க, அது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள்னால் நீங்கள் அடுத்த நாள் காலையில் தண்ணீரில் கரைச்சி செடிகளுக்கு, அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா மண்பாங்கன் இடத்துல ஊற்றிடலாம். மொச்சை பயிறு தானியம், அதனால் நீங்கள் பறவைகளுக்கு அதை வந்து தானமாக போட்டுடலாம், அது வந்து அங்கே சாப்பிடும். ஸோ அதே மாதிரி அவிச்சும் நீங்கள் வந்து யாராக்காச்சும் கொடுக்கலாம். ஸோ இது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் இந்த மொச்சை பயிரை நீங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய கர்மவினை படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். ஸோ கர்மவினை தீர்ந்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க. எதுவுமே நான் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையாக வீட்டில் விளக்கேற்றி மனதார நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய செல்வ நிலை உயரணும், நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும்னா கனகாதார சூத்திரம் படிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிவியில் போட்டு, புக்கில் பார்த்தெல்லாம் படிக்க தெரியலன்றவங்க டிவியில் ஃபோனில் அதை போட்டாவே வந்துடும். ஸோ அது கூட உங்களால் முடிச்சுன்னா சேர்ந்து படிங்க. இல்லையா அது பாட்டுன்னு ஓடட்டும், ஜஸ்ட் அமைதியாக உட்காந்து அதை கேளுங்க. மனது உங்களுக்கு வந்து அமைதிப்படுத்தி ஒரு நிலைப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த கனகாதார சூத்திரம் நீங்கள் வந்து கேட்க கேட்க உங்கள் லைஃப்லேயுமே செல்வ நிலை மாற ஆரம்பிக்கும். பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும், கையில் பணம் தங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு எளிய விஷயம், இந்த தீபம் ரொம்ப எளிமையான விஷயம்தான். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தீபம் இன்றைய தினம் ஏற்றுங்க. இந்த வழிபாடை முடிங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து தினம்தோறும் தீபம் ஏற்றுங்க. உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. நம்ம இதை மட்டும் செஞ்சுட்டு சும்மா இருந்தால் நமக்கு தானாக பணம் வராது. நம்மளுடைய வேலைகளை கண்டிப்பாக நம்ம செய்யணும். அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு அந்த பணம் வரதுக்கான தடைகள் நீங்கி வாய்ப்புகள் உருவாகி உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.